ஒரு டவுனில் ஒரு காம்பவுண்ட் குடியிருப்பு இருந்தது. அதன் அருகே பக்கத்து காம்பவுண்ட் ஒன்று இருந்தது. 2 காம்பவுண்டுக்கும் நடுவே ஒரு பெரிய வேப்ப மரம் ஒன்று இருந்தது. அது 50 வருட வேப்ப மரம். அதில் விழும் இலை, காய், செத்தை போன்றவற்றை மாதம் ஒரு காம்பவுண்டில் இருப்பவர்கள் சுத்தம் செய்ய வேண்டும். இது அந்த காம்பவுண்டில் இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் எப்படியாவது இந்த மரத்தை வெட்டிவிட வேண்டும் என 2 காம்பவுண்டில் இருப்பவர்களும் முடிவு செய்தனர். இதை எப்படியாவது வெற்றிகரமாக முடிக்க வேண்டுமென மும்முரமாக செயல்பட்டனர். ஆனால் அந்த மரத்தின் உரிமையாளர் அதை வெட்ட மறுத்துவிட்டார். அதனால் 2 காம்பவுண்டில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரிடம் சண்டை போட்டனர். அவர் மீண்டும் மறுக்கவே, நீங்கள் அந்த மரத்தை வெட்ட மறுத்தால் நீங்களே வந்து சுத்தம் செய்து கொடுங்கள் என்று பெரிய சண்டையாக மாறியது. அது அவர் நட்டு வைத்து வளர்த்த மரம் என்பதால் மாலை நேரத்தில் அதன் நிழலில் உட்கார்ந்து ஓய்வு எடுப்பார். அதனால் அதை வெட்ட அவருக்கு மனமில்லை. இலையுதிர் காலம் வந்ததும் இலைகள் அதிகமாக கொட்டி குப்பை அதிகமானது. மீண்டும் 2 காம்பவுண்டில் இருப்பவர்களும் அவரிடம் சண்டை போட தொடங்கினர். அதனால் அவர் மனதுடைந்து காணப்பட்டார். ஆனால் அந்த காம்பவுண்டில் உள்ளவர்கள் அவரை விடவில்லை. எல்லோரும் சேர்ந்து வற்புறுத்தியதால் அந்த மரத்தை பெரும் மன வருத்தத்தோடு வெட்டி முடித்தார். அதன் பிறகு அந்த காம்பவுண்டில் உள்ளவர்கள் நிம்மதி அடைந்தனர். அடுத்த 2 மாதங்களில் வெயில் அதிகமானது. 2 காம்பவுண்டில் உள்ளவர்களும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மிகவும் கஷ்டப்பட்டனர். அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது, இத்தனை வருடம் நம்மை வெயிலில் இருந்து வெப்பத்தை குறைத்து நம்மை காத்தது இந்த வேப்ப மரம்தான் என்று. அப்படிப்பட்ட வேப்ப மரத்தை இலை கொட்டியதற்காக வெட்டச் சொல்லி சண்டையிட்டது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று அவர்களுக்கு அப்போதுதான் புரிந்தது. இந்த வேப்ப மரம் எப்படியோ அப்படித்தான் நம் வாழ்வில் தாய் தந்தையும். அவர்கள் தரும் கண்டிப்பும் வார்த்தைகளும் மரத்திலிருந்து விழும் குப்பை போலத்தான் பிள்ளைகளுக்கு தோன்றும். அந்த மரம் என்ற அப்பா அம்மா இல்லை என்றால்தான் உண்மையான வறுமை நிலை புரியும். பெற்றவர்களை மதித்து நடங்கள். அவர்கள் நம்மை பெற்று வளர்த்து இந்த உலகத்தை அறிமுகம் செய்து எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பவர்கள். அவர்களுக்கு தரும் மரியாதை உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் எதிர்காலத்திற்கும் நீங்கள் கொடுக்கும் மரியாதையாக இருக்கும். நன்றி.